friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to make மட்டன் பிரியாணி தாங்க. மட்டன் பிரியாணி எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆனா ஒரு சில பேருக்கு செய்ய தெரியாது. அதனால தான் இந்த வீடியோல நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மட்டன் நல்ல ஒரு 4 times நல்லா கழுவி வச்சிரணும் फ्रेंड्स. வாஷ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நம்ம குக்கர்ல அந்த குக்கர் இது எங்ககிட்ட இந்த குக்கர் தான் இருந்துச்சு. ப்ரெஷர் குக்கர் இங்கே போட்டிருக்கு. ப்ரெஷர் குக்கர். இந்த ப்ரெஷர் குக்கரில் அந்த கறியை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னொரு தடவை 4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 5th டைம் தண்ணி ஊற்றி இந்த குக்கரில் வச்சிடணும். ஆனால் தண்ணி ஊற்றி அப்படியே மூடிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள், கல்லுப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு வெளுகு போட்டு மூடி வச்சிடணும். அடுத்து நம்ம இதை 4லேருந்து 3 விசில் விடலாம். விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கறி ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு உள்ளே எப்படி கறி இருக்குன்னு காமிக்கிறேன். நான் விசில் வரப்பையும் உங்களுக்கு காமிப்பேன். 3 times விசில் வரும்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்பயும் நான் உங்ககிட்ட காமிப்பேன் எத்தனை தடவை விசில் வருதுன்னு. இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கறி வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இப்படிதான் கறி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கறியை இதில் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இப்போ இதில் நாங்கள் எண்ணெய் ஊற்ற போகிறோம். இதை நாங்கள் ஏன்னா தாளிப்பு இதில் தான் பண்ண போகிறோம். இந்த இதுதான் கரெக்டாக இருக்கும். அதனால கறியை நாங்கள் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஆனால் இதுதான் அடுப்பு ஆஃப் ஆகி தான் இருக்குது. இதில் மட்டும்தான் அடுப்பு ஆன் ஆகிருக்கு. பாருங்கள் கறி எப்படி நல்லா வெந்திருக்குன்னு. இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேவையான அளவு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆறு பேர் சாப்பிட போகிறோம். அதனால் நம்ம கொஞ்சம் நிறையா தான் செய்கிறோம். பார்க்குறப்பே தெரியும். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் தேவைன்னு நினைக்கிறேன். அதனால போட்டுக்கிறோம். இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸு 3 வெங்காயம் வெட்டி எடுத்துருக்கோம். அதை நம்ம ஸ்லைஸாக வெட்டி இதில் போட்டிருக்கோம். இப்போ அதை நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டு ஒரு 5 minutes ஆகிருக்கும். ஒரு 10% தான் குக் ஆகிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 90% குக் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எப்படி குக் ஆகிருக்குன்னு? கலர் ஃபஸ்ட்டு ரொம்ப ஒயிட்டிஷாக இருந்துச்சு. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறதே நீங்களே பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. ஆனால் ஆக்சுவலி இந்த கலரும் சேஞ்ச் ஆகி டோட்டலாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 50% வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இன்னும் 50% மட்டும் நம்ம வதக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி நல்லா வதங்கிருக்குன்னு. இந்த மாதிரி தான் வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் 100% வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். பிரியாணி இலையும் போட்டுக்கலாம். அது பேர் ரம்பா லீஃபு. நாங்கள் பிரியாணி இலைன்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆச்சு. அதனால தான் இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தக்காளியும் போட்டுக்கலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த சட்டியை நம்ம மூடி வச்சுட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இடையில நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக மறுபடியும் கிளறி விட்டுக்கிட்டோம். திரும்பி க்ளோஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மிளகாய் பொடி போட போகிறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம். நாங்கள் 3 டீஸ்பூன் போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் சைஸில் பச்சை மிளகாய் வந்து நாங்கள் 2 போட்டுக்கிறோம். ஏன்னா நாங்கள் 2 தான் போடுறோம். ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம 3 டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடி போட்டிருக்கோம். அதனால வந்து பச்சை மிளகாய் வந்து 2 இது மட்டும் மீடியம் சைஸில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுகு போட்டு நல்லா இப்போ வந்து வதக்கிட்டு இருக்கோம். இஞ்சி பூண்டு விழுகுக்கும் பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். அப்புறம் தான் வந்து நம்ம அடுத்த திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். நல்லா இந்த மாதிரி வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் 1 ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் தான் தயிர் போடணும். போட்டு நல்லா மறுபடியும் கிளறிடணும். ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வந்து இங்கே அரைச்சி வச்சிருந்த வெங்காயத்தை வந்து போட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே அரைச்ச ட்ரெடிஷ்னலான பிரியாணி பொடி போட்டுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? போட்டாச்சு. இப்போ நம்ம திரும்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தயவு செஞ்சு புதுசாக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறையா ஷேர் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் புதினா கொத்தமல்லி போட்டு இன்னொரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேக வச்சிருந்த கறியை வந்து இப்போ போட்டுடலாம். அதில் திரும்பி நல்லா கிண்டலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அரிசியை நம்ம வந்து கழுவலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிடணும். நம்ம ஃபஸ்ட் டைம் கழுவியாச்சு, இது செகண்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த தண்ணியெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, மாட்டுக்கு ஊற்றிடலாம். தேர்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிணைஞ்சு கழுவுங்க. இன்னும் ஒரு டைம் மட்டும்தான் வாஷ் பண்ணணும். இதுதான் கடைசி தடவை. அவ்வளோதான். இன்னொரு தடவை நல்ல வாட்டரை வச்சு நீங்கள் வந்து ஊற போட்டுடலாம். இங்கே வந்து காவேரி வாட்டர் நிறையா கிடைக்கிது. அதனால் நாங்கள் வந்து அந்த வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து நாங்கள் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கிட்டுருக்கோம்.